நேற்று இரவு பெய்த சிறு மழை காரணமாக சென்னையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் விபத்தை சந்தித்தனர். இவ்வாறு விபத்து நடைபெற்றதற்கு என்ன காரணம் என்பது பற்றி சாலை பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் வினோத்தோடு செய்தியாளர் ஆனந்தன் மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். சாலை பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் வினோத் நம்மிடம் இருக்கிறார், உடன் பேசலாம். சார் வணக்கம் சார். நேற்று பெய்த சிறிய மழையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதற்கு என்ன காரணம்? விபத்துன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பீடு, அதுக்கப்புறம் ரோட்டோட தன்மை, அதுக்கப்புறம் வாகன ஓட்டி, இந்த மூணுமே ரீசன். நேற்று வழுக்கிட்டு போகிற மழை. சிறிதளவு மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா ரோட்ல இருக்கிற அழுக்குகள் மேல் பரப்பு மட்டும் நனைஞ்சிருக்கும். என்ன ஆகும்னா டயருக்கும் சாலைக்கும் சரியான உராய்வுத்தன்மை, அதாவது ஃப்ரிக்ஷன் இது கிடைக்காது. அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாதனால வழுக்கிட்டு போய் விழுகுவாங்க. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீஸ், ஆயில் அதே மாதிரி இதெல்லாம் காஞ்சி ரோட்ல காஞ்சி போயிருக்கும். லைட்டா மழை பெய்யும் போது அது அப்படியே மேலே எலும்பி வந்திருக்கும். வழுக்கும் தன்மை இருக்கதான் இருக்கும். இதே பெரிய மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாமே அழுக்கு எல்லாமே அடிச்சிட்டு போயிடும். சின்ன மழையில அடிச்சிட்டு போகாது. அந்த மாதிரி சமயத்துல அந்த ஃபிரிக்ஷன் நம்மளுக்கு கிடைக்காது. அதான் ரீசன். சாலைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு யாருக்கு பொறுப்பு இருக்கிறது? இது பாத்தீங்கன்னா இது கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சென்னை கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்வீப்பிங் மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க ரெகுலரா அதை கிளீன் பண்றாங்க. இது கவர்மெண்டா மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது மக்களும் சரியான முறையில யூஸ் பண்ணும். இப்போ ஒரு இடத்துல வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கும், அந்த இடத்துல ஆயில் லீக்கேஜ் நிறைய இருக்கும். அந்த ஆயில் லீக்கேஜ் ஒன்னு அவங்க சேவ் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அதை கிளீன் பண்ணணும். இது மண் எடுத்து போடுவாங்க, மண் எடுத்து போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த இடத்துல அது அப்படியே தான் இருக்கும். அடுத்து இதே மாதிரி மழை பெய்யும் போது அது திரும்ப விபத்துக்கு வழிவகுக்கும். இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை அன்னைக்கு பூசணிக்காய் உடைக்கிறது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அது ரோட்ல தான் பண்ணுவாங்க. நிறைய டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ் அன்னோட்டிஸ் டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்போ நடக்கும். அதையெல்லாம் நம்ம ரிப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, போலீஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு.